இப்பல்லாம் எங்க பார்த்தாலும் இந்த டிட்டாச்மெண்ட்ட பத்தி நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. ஆனா, இந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைய நெறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. இதனால தான் அவங்க சந்தோஷத்த அவங்க இழக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற டெர்ம கேட்டாலே மக்கள் என்ன நெனைக்கிறாங்க? நான் எதிலயுமே அக்கறை செலுத்த மாட்டேன். யாரையுமே நேசிக்க மாட்டேன். யார் மேலயும் ரொம்ப அட்டாச் ஆக மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களையும், மத்தவங்களையும் ஆழமா நேசிங்க. உங்கள தொலைக்காம. மத்தவங்க மேல அக்கறை காட்டுங்க. உங்க சந்தோஷத்த அவங்க கையில குடுக்காம. சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல இன்வால்வ்டா இருங்க. எதையும் கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்காம. இந்த டிட்டாச்மென்ட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றது இல்லங்க. நீங்க சுதந்திரமா ஃபீல் பண்றது. நீங்க ஒருத்தர லவ் பண்றீங்க அப்படின்னாலும், அவங்களோட டெசிஷன்ஸும், அவங்களோட ஒப்பீனியன்ஸும் அவங்களோடது தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க மத்தவங்களையும், அவங்களோட ஒப்பீனியன்ஸையும் எப்ப கண்ட்ரோல் பண்றத விடுறீங்களோ, அப்ப உங்க லைஃப் கண்டிப்பா பீஸ்ஃபுல்லா மாறும்.